இப்போ வந்து மீராம்மா ஃபங்க்ஷனுக்காக கிளம்புறோம். இப்போ எங்கே போகிறோம்னா அவங்க வந்துடுவாங்க. பாலா கீர்த்தி வந்ததுக்கப்புறம் நான் அப்படியே கிளம்புறது. பாப்பாங்க எல்லாத்தையும் போய் விட்டுட்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாலாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி.
எடுத்து போட்டா பொன்னல பாத்தா பொன்னல பாத்தா பொன்னல தலையில வைப்பீங்களா? தலையில வைப்பீங்களா? இங்க பாரு சிவன் சிலிண்டர்ல மக்கள் கஷ்டப்படுறாங்க. நடந்துச்சுன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள் மட்டும்தான் அந்த 2 நாள் மட்டும்தான் பூ போடுவாங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கதவை அடைச்சிடுவாங்க. ஒரு வாரம் கதவை அடைச்சிடுவாங்க. அம்மாவுக்கு எதுவுமே இருக்காது, உள்ள தீபாராதனை எதுவுமே கிடையாது. அதனால இன்னைக்கு லாஸ்ட் நாள் பூ போடுறதுனால எல்லாத்தையும் வரணும்னு சொல்லிட்டு என்னோட அன்பு உறவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராதா சிஸ்டர் வந்திருக்காங்க, அன்பு மகள் பரமேஸ்வரி வந்திருக்காங்க, அன்பு மகள் நான் வந்திருக்கேன், வந்திருக்காங்க, அன்பு மகன் ரவி வந்திருக்காங்க, அப்புறம் பக்கத்தண்ணி வந்திருக்காங்க, பொன்மணி வந்திருக்காங்க, அப்புறம் பாலா கீர்த்தி வந்திருக்காங்க. என்னோட பிள்ளைங்க எல்லாரும் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரகாளி அவங்க நிறைய கோயிலுக்கு போயிருப்பாங்க, இருந்தாலும் நம்ம கோயிலை வந்து பார்க்கணும், அந்த மதுரகாளியோட ஆசீர்வாதம் என் பிள்ளைங்களுக்குலாம் இருக்கணும்னு சொல்லி தான் வரவழைச்சேன். அதில் அம்மா சொன்ன சொல்லுக்காக அவங்களுக்கு 1000 வேலைகள் வந்திருக்கும். இப்போ எனக்கே பக்கத்தில் நம்ம தொட்டியத்தில் இருக்கிறதுனால நான் இந்த ஊரில் இருக்கிறனால எல்லா மக்களும் வந்து பக்கத்தில் பத்திரிக்கை வைக்கிறதா இருக்கட்டும், கோயிலுக்கு கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், என்ன விசேஷமாக இருந்தாலும் அம்மா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி தினம் பத்திரிக்கை வந்தது வீட்டுக்கு. அதனால தவிர்க்க முடியும். அதே மாதிரி நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவ்வளோ தூரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150-200 கிலோமீட்டர் கூட வந்திருக்காங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய உறவுகளை சொன்ன ஒரு சொல்லுக்காக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வர முடியலம்மா அப்படின்னு கூட சொல்லலாம், இந்த ஒரு நாள் கூட வரேன்னு சொல்லலாம். ஆனாலுமே நான் சொன்ன சொல்லுக்காக வந்தாங்க. அது போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் வந்து நம்ம தொட்டியும் கப்தரசனில் இருக்கக்கூடிய மதுரகாளி அம்மன் வந்து என் பிள்ளைங்க மனசில் உட்காந்து அவங்களாம் கிளம்பி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்லி சுட்டுருக்குறாங்க, சிக்கன் வச்சு குருமா வச்சுருக்கிறோம், தேங்காய் சட்னி வச்சுருக்கிறோம். ஒவ்வொருத்தருமே 5-5 லிட்டர் தண்ணி குடிச்சிருப்போம். அதனால தான் 4 இட்லி மட்டும் போட்டுட்டு 2 இட்லி டிஃபன் பாக்ஸில் போட்டுருக்கலாம். அதான் 4 பொன்மணி. ஆனால் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் அந்த இது இல்லை. எலெக்ஷன் வரனால அவங்க நம்மளை வந்து கொஞ்சம் தள்ளுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவங்களும் என்ன சாமி பண்ணுவாங்க, காவல்துறை வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு பொறுப்பெடுத்து தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களுக்கு வந்து 10 மணிக்குள்ள எல்லாம் முடிச்சுட்டு அவங்க டியூட்டி முடிச்சுட்டு போனால் தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். திருவிழா முடிக்கிற வரைக்கும் அது நம்ம ஒரு திருவிழான்னு இல்லை, எல்லா ஒரு திருவிழாவும் திருவிழா முடியுதா இப்பதான் பூ போட்டிருக்காங்க சாமி. நாளைக்கும் பூ வரும், ஆனா இவ்வளவு வராது. ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ஃப்ரீயா கொண்டு வந்துட்டாங்க எல்லாருமே. நாளைக்கும் பூ போட்டுட்டு நாளை மறுநாள் நைட்டு கதவை அடைச்சிருவாங்க. ஒரு வாரத்துக்கு கதவு திறக்கவே மாட்டாங்க. அடைச்ச கோயிலுக்கு உள்ள தேங்காய் பழம் பூசை எதுவுமே கிடையாது. அடைச்ச கோயிலுக்கு மறுநாள் 1000 பானை வச்சு பொங்கல் வைப்பாங்க புதன்கிழமை. ஆமா, வெளியில பொங்கல் வச்சு முடிச்சுட்டாங்க. என்ன வேணும், ஒரு சாமி கதை தானே பேசிட்டு எடுத்து வயது அவளுக்கு அவ சாப்பிட்டு சாப்பிட்றான். ஒரு சாமி கதை ஆமா, பறை இசைக்கு ஆசைப்பட்டு வந்தவங்க தான் மதுரையில இருந்து.
அந்த ஏன் ஊருக்கு மதுரையில பறை இசை இருக்குல்ல, ஏன் நம்ம இங்க வந்தாங்க? அந்த பறை இசை எல்லா ஊர்லயுமே இரடி வரும் சார். எல்லா ஊர்லயுமே கரகாட்ட கலைஞர் இருக்காங்க. ஒன்னையும் கூப்பிடுறாங்க. பரமேஸ்வரி வந்தால் நல்லா இருக்கும், நமக்கு பிடிச்ச ஒரு உறவு இருக்கும் நினைப்பாங்கல்ல. ஒவ்வொருத்தருமே ரசிப்பாங்கம்மா. அந்த மாதிரி அந்த ஆத்தா வந்து அந்த இசைக்கு ஆசைப்பட்டு வந்துட்டாங்க. சட்னி நல்லா இருக்குல்ல, அது மாதிரி இருக்கு. கேட்டியா? எப்பேற்பட்ட தெய்வத்துக்கு அதை சொல்லிட்டு இருக்கும்போது பத்து வாங்கிக்கலாம் அப்படின்னா மாமியாவுக்கு வந்து 10 இட்லி சாப்பிட்டு கண்டிப்பா கண்டிப்பா தங்கச்சி உனக்கு இல்லாததான். ஆமா நீ வரணும் எங்க ஆட வச்சிருக்கோம். ஐயோ ரெக்கார்ட் பாட பாரு போறானே. என்னடா பண்றீங்க? நான் அடிக்காம கட் பண்ணாம போட்டு வரேன். அக்கா ஒரு கிலோ ஸ்டீல் சேர்க்கிறீங்களா? மொத்த டீமா? அண்ணே finish. இதெல்லாம் வந்து நாங்க மதுரை காலையெல்லாம் சாப்பிட்டு எங்க வந்துட்டோம்னா அம்மா வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டோம். இப்போ டைமே எப்படி பாத்தீங்கன்னாக்கா 1 மணி இருக்கும். 1 மணி இருக்கும். So, முடிச்சுட்டு நாங்க திரும்பி மதுரை கிளம்புறோம். பரமேஸ்வரி இருக்காங்க கிளம்புவாங்க, நாங்களும் கிளம்புறோம். ஸோ அதனால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இங்கே வந்தது எல்லாருக்கும் ஒரு மாதிரி மனசு திருப்தியாக இருந்துச்சு. போன டைமே இதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அம்மா, எங்களால் வர முடியலை. இந்த டைம் வந்தே ஆகணுன்றதை தாண்டியும் வர வச்சிருக்கு கடவுள்ன்றதை ஒரு நம்புவோம். அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ எல்லாரையும் பார்த்ததுல ஹாப்பி. போகலாமாம்மா? அந்த அவ்வளோதான் சாமி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து அக்கா வீடியோ பேசிக்கிட்டு ஆனால் மைக்கு வந்து அவங்க மைக் வச்சுருக்காங்க. நான் உங்ககிட்ட வந்து யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரெல்லாம் பார்த்துருக்கோம் நீங்களே பாருங்க. அண்ணன் எல்லாத்தையும் அம்மா, பார்த்துக்கோங்க. சுமதி அண்ணன், மாலா, கீர்த்தி சிஸ்டர் எல்லாருமே வந்திருக்காங்க. ராதா சிஸ்டர் ராதா அக்கா சொல்ல ராதாமா அங்க இருக்காங்க, இங்க முடிச்சுட்டு வரணுமா? இங்க ராதாமா வந்திருக்காங்க, அப்பா வந்திருக்காங்க, தம்பிங்க வந்திருக்காங்க, ஃபேமிலியோட ஃபேமிலியோட வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. அவங்க மதியானமே வந்துட்டாங்களா? நான் ஈவினிங் வந்து இவன் நைட் வந்தான். ஈவினிங் வந்து நைட் வந்தான். நீங்க போட்டு நான் காலையில வந்துட்டேன். அம்மா இன்னைக்கு இல்ல, ஒரு 8 வருஷமா கூப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு தான் வந்திருக்கேன். சேனலுக்கு முன்னாடி இருந்து கூப்பிட்டு இருக்கேன். வாடா வாடா வாடா. இப்பதான் கூப்பிட்டு வந்திருக்கேன். வீட்டுல பிள்ளைங்களாம் வரணும்னு அடம்பிடிச்சாங்க. பாப்பா தம்பி சுத்தணும், நல்லா சுத்த முடியாது சொல்லி வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் நீ ஏன் அம்மாச்சி போய் பார்த்துட்டு வர, என்ன கூட்டு போ, சண்டை போட்டாலும் சொன்னா வீட்டுக்கு காலையில் போகும்போது விடுஞ்சு பேர் ஒரு முட்டாய் வாங்கி கொடுத்து கொடு. அம்மாச்சி வாங்கி என்ன வரும்போதே கிண்டல் வாங்கி கொடுத்தான். அப்ப வாங்கி கொடுப்போம் அப்படின்னாலும் ஆளுக்கு ஒரு கிண்டல் நான் எப்படி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சாமி என்ன பண்ணிட்டு பண்ணுறேன் மைக்கு எப்படி பிள்ளைங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு எத்தனை நிமிஷம் ஃபோன் எனக்கு ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிக்கு தான் கூப்பிட்டேன். ஏன்னா நேற்று சொல்லிட்டேன் சாமி எப்படி போகுது பாரு. நான் வந்து வேற வழி இல்ல. ஊத்திராம இந்த மாதிரி கூப்பிட்டு 6 மணிக்கு ஃபோன் பண்ணேன். தந்தோம் வரும்போது 2 நாளைக்கு முன்னாடி லொக்கேஷன் அனுப்பிட்டோம். அனுப்பிட்டு ஒரு 6:30 மணிக்கு நாங்கள் இருக்க மாதிரி வாங்கின சாமி அப்படின்னு பரமேஸ்வரர் வந்துட்டாங்க. அப்புறமா சுமதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அவங்களோட உறவுகள் இருக்கிறவங்க எல்லாமே பசங்களாம் வாங்கி வச்சுருந்தாங்க. எப்பமா வருவாங்கன்னு சொன்னாங்க. வந்துடுவாங்க சாமின்னு சொன்னேன். அம்மா உண்மையை தான் சொல்கிறீங்களா, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. கண்டிப்பாக வருவாங்க சாமி அப்படின்னு உள்ள ஒரு 8:30க்கெல்லாம் வந்துட்டான். டயத்துக்கு அட்டன் பண்ணேனா இல்லையா? 6 வரைக்கும் நடந்து நாங்கள் வரப்படி நடந்துட்டு தான் இருந்தீங்க. வந்து நாங்கள் ஜாயின்ட் ஆகிட்டோம். விசேஷத்துக்கு வாமான்னு சொல்லும்போது கரெக்டாக நீ ஒரு 6:30 மணிக்கு வந்தால் போதும் சாமி அப்படின்னு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் நாள் கூப்பிடுப்பாரு மார்னிங்கோ அப்படின்னு. காலையில் 6 மணிக்கு இருக்கு சாமி. அப்போ பார்த்துட்டு இருந்தேன் ஒரு பொம்பளை பிள்ளை சூரியன் உதிச்சு வரதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வாசலை தெளிக்கலாங்கிறது அந்த காலம். 12 மணியோ 1 மணியோ எந்திரிக்காது. 6 மணிலாம் நாங்க சொர்க்கத்துல இருப்போம். விடிய காலையே 11 மணி தான். அப்போ உங்களுக்கு 4 மணி தான் மதியானம். மதியான சாப்பாடு 4 மணிக்கு. அதான் எங்களுக்கு மதியானம். சொர்க்கத்துல என்ன அதுக்கு தான் தூக்க முடிச்சு என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க. என்னோ சாமி எனக்கெல்லாம் பார்த்து சாப்பிடல சாமி. 6 மணிக்கு இப்போ தூங்கி சாப்பிட்டல சாமி. சாப்பிட்டோன்னே படுத்துருவோம். தூக்கம் ஆமா தூக்கம் எப்படிதான் வரும் தெரியாது சாமி.
சாப்பாடு கொடுக்காம எவ்வளோ வேலை அதெல்லாம் 10 ஊருக்கு தேசம். அது என்ன பண்ண முடியும்? எங்கள் அப்பா குறைக்க விடுவாராம்மா, நானும் குறைக்க விடுவேன். அதனால நான் என்ன பண்ணுவேன், விழாக்களுக்கு இந்த மாதிரி விழாக்கெல்லாம் போனேன் அப்படின்னா எல்லாரும் நம்ம பிள்ளைங்களும் சொல்லுவாங்க, அம்மா பக்கத்தில் படுக்கும்போது தூங்க மாட்டேன். நம்மளால எதுக்கு மற்றவங்க கொடுப்பாங்க? ஒரு ரூம் போட்டு அந்த ரூமில் போய் நான் தங்கிக்குவேன். தங்கிட்டு காலையில் எழுந்து பிரசாதம். ஆமா சாமி. அப்படிதான் திருன்னு சொல்லுவாரு, யாரும் தூங்குறாதா இப்பே தூங்கிக்கோங்க, அப்புறம் நான் தூங்குனா நீங்களாம் தூங்க முடியாது சொல்லுவாரு. நாங்க இதை ஒரு பெருசாவே மைண்ட் பண்ணல. ஒரு நாள் அவரை தூங்க விட்டுதான் பாப்பாவே பார்த்தா நாங்களாம் சுத்தி உட்காந்துருக்கோம். நான் தான் தூங்குங்கன்னு சொன்னேன், கேட்கறீங்களா? ஆமா, நான் தான் தூங்குங்கன்னு சொன்னேன். ஆமா, அதனும் பானை போட்டு உடைக்கணுங்கிறாங்க, அதை உடைக்கணும், ஏலக்காவை பொடி பண்ணி இப்ப குடிக்கணும். அதுக்கு ஒரு இது மிஷின் வந்திருக்குங்க, நாங்க வைக்கிறதுக்கு. அச்சா அச்சா கொட்ட வராது. இந்த கிளிப் மாதிரி நாங்க ஒரு கிளிப் மாதிரி இப்ப இங்க மாட்டி விட இங்க மூச்சு விடலாம். சும்மா இப்படி போடுறது. மூச்சுல விட முடியும். மூச்சுல விட முடியும். நான் அடுத்த தடவை வாங்கிட்டு அதை வரேன். சொல்லு சாமி. ஹாய், அடுத்த தடவை வாங்கிட்டு வரேன். எனக்கு வேணாம்மா. நீங்க தூங்கும்போது என்கிட்ட துணி துவைக்கிற கிளிப்பை கூட கொண்டு வந்து சரி வாப்பா நான் கிளம்புறேன். பத்தியா எத்தனை மணி? ஆரி கூத்தாடி இருந்தாலும் காரியத்துல கரெக்டா ஒரு இருக்கும். விடிய காலம் ஓடி போட்டோமா. ஆமா ஆமா சரிம்மா, என் பிள்ளைங்க எல்லாம் வந்தாங்க. ஆமா அப்படின்ட்டு வாங்க இந்த பக்கம். அவர் பேண்ட் சட்டை போட்டு நடக்கும்போது எனக்கு என்ன மனசு, கண்டு நீ வேண்டாம், ஐயோ கண்டு நீ வேண்டாம். அப்படியே சுப்பிரமணிய படத்து கதாநாயகன் மாதிரியே ஐயோ இவங்களுக்கு அப்படியே மலர் இருந்தாரு. அது தொந்தி பார்த்தா சொல்லாட்டு இருந்தேன். இது என்ன தொந்தி அவருக்கு பாவத்தை அப்படி சொல்லி சொல்லி என்ன பண்றது? அவருக்கு என்ன தொந்தி அப்ப நமக்கெல்லாம் ஆமா நம்மளுக்கு இருக்குது லைட்டா. அதெல்லாம் சந்தோஷம் இருந்தா கூலி புண்டை வரதான் செய்யும். ஆமா, வயிறார சாப்பிட்டுங்க பாரு, நல்லா சாப்பிட்டு தொப்பை போடுதுன்றமில்ல, நேரத்துக்கு சாப்பிடாம இருந்தாலும் தொப்பை போட்டு கேஸ். ஆமா, அப்படித்தான் பண்ணிடுச்சு. என்னவோ சொன்னது தான் நமக்கு தெரியாது. சரி சாமி, நேரம் ஆயிடுது, பிள்ளைங்களும் ரொம்ப தூரம் போகணும், இவங்க அரவக்குறிச்சி போகணும், அவங்க மதுரை போகணும், அவங்களும் மதுரை போகணும். என்னோட பேச்சை கேட்டு எனக்கு மதிப்பு கொடுத்து தன்னோட வேலைகளை விட்டுட்டு வந்த என் பிள்ளைங்க, வீடியோ பார்க்குற என்னோட உறவுகள் எல்லாருமே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட சீரும் சிறப்புமா சிரிச்ச முகத்தோட பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்லும் செல்வாக்குமா செல்வ செழிப்போட நீண்ட ஆயிலும் நிறைந்த ஒரு செல்வத்தோட என் பிள்ளைங்க நல்லா இருக்கும். நான் ரொம்ப மதுரை கதை வந்துக்கிறேம்மா. தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரமேஸ்வரி வீடியோ எடுத்திருக்காங்க, சுமதி வீடியோ எடுத்திருக்காங்க, ராதா வீடியோ உதயா சுமதி வீடியோ எடுத்திருக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு வீடியோ கூட எடுக்கல. எனக்கும் சேர்த்து என் பிள்ளைங்களுக்கு லைக் போட்டு சாமியே. ஆமாம், ஏன்னு கேளுங்க, நானே தான் அலையணும், வீடியோ எடுக்கிறதுக்கு போகணும் வரணும், எவ்வளோ வேலைகள் இருந்துச்சு. ஆமாம், அதனால வேலைகள்லாம் இருக்குதா. அப்புறம் அதே ஃபோனில் தான் நான் எடுக்கிற வீடியோ. அதனால என்ன பண்ணணும், அந்த ஃபோன் எடுத்து பிளேட் முள்ள போட்டு வீடியோ எடுக்கணும். ஏசி முடிக்க கூட 20 கால் வந்துருக்கு ஃபோன். எதுக்கு தான் அம்பிட்டு ஃபோன் வருமா, அம்பிட்டு நேரம் எந்த மிஸ்டு காலுமே வராது. அந்த வீடியோவை போட்டு ஆன் பண்ணோம்னா பிளேட் முள்ள போட்டு மெசேஜ் டை சார்ஜரே போயிடும். அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக நாளைக்கு ஃப்ரீ ஆகிடுவோம், வீடியோ போடுறோம். கிடைக்கிற கண்டென்ட் வச்சு உங்களை சிரிக்க வைக்கிறது தான் எங்களுக்கு குழப்பம். எங்களை மகிழ்விக்கிறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். நன்றி உறவுகளே. நன்றி. ஆமாம்.